கன்னிராசிக்கு சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடம்ங்கிறது சத்ருஸ்தானம், பகைஸ்தானம், ரோகஸ்தானம் எல்லாம் சொல்றவங்க அதில் இருந்த சனி இப்போ 7ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த சனியுடைய அமைப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னிராசிக்கு அதிபதியே புதன் தான். புதனும் சனியும் நண்பர்கள் உங்களுக்கு நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவான் மிகப்பெரிய கெடுதலை இவர்களுக்கு செய்ய மாட்டார். இதைத்தான் நம்ம முதல்ல உறுதிப்படுத்துறோம். இரண்டாவது, 7ஆம் இடம்ங்கிறதுக்கு பேரு நட்பு ஸ்தானம், களத்திர ஸ்தானம். உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி 11வது ஸ்தானத்தை பார்க்குறோமோ அதே மாதிரி 7வது ஸ்தானத்தை பார்க்குறோம். எப்படி மனைவி அமைவார் அப்படிங்கிறதுக்கு 7வது ஸ்தானத்தை பார்க்குறோம். ஜாதகத்தில் 7ல் சனி உட்கார்ந்துருச்சுன்னா, சனி சம்மணம் போட்டு உட்கார்ந்தாச்சு. 7ல் மனைவியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவன் புத்திசாலி. கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய மனைவியிடமோ கணவனிடமோ இந்த காலத்தில் தோற்று போகணும், ஜெயிக்கக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் சரின்னு கணவன்கிட்ட போகணும், மனைவிட்டு அப்படி இருந்து கிடணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருந்திருக்கும். இவங்களுக்கும் இவங்க லைஃப் பார்ட்னருக்கும் சில ஹெல்த் இஷ்யூ இருக்கவும் செய்யும். அப்போ அந்த அட்டென்ஷன் இவங்களுக்கு வேணும். ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் அதை உடனே இவங்க அட்டன் பண்ணி சரி பண்ணிக்கிடணும். அது நல்லது. நல்ல யோகம் என்ன, 7ல் சனி வரும்போது, அதுவும் ஒரு நீர் வீட்டுக்கு சனி பகவான் வருகிற போது வெளிநாட்டு யோகத்தை கொண்டு வந்து கொடுத்து விடுகிறார். அது நல்லா இருக்கு. இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இவர்களுக்கு இந்த 7ல் சனி வரக்கூடிய இந்த காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்க போகிறார். அப்போ மிகப்பெரிய ராஜயோகங்கள் தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும்.